ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹித் சர்மாவை இன்சல்ட் பண்ணிவிட்டு ரசிகர் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி பக்கத்தில் வந்து போயிருக்காரு. அந்த ஒரு விஷயம் வந்து 2வது நாளில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து வைரல் ஆகிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் 4வது டெஸ்ட் மேட்ச் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஆஸ்திரேலியா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனுக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜென்ரலாக இந்த ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த மாதிரி அணிகளை பொறுத்த வரைக்கும் அந்த பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான பந்துகள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து இப்போ ஸ்டார்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 36 பால் பிடிச்சி 15 ரன் வந்து அடிச்சிருப்பாரு. அதேமாதிரி எல்லாருமே பேட்டிங் ஆடுறாங்க பாருங்கள். நம்ம கமின்ஸ் வந்து 63 பால் பிடிச்சி 49 ரன்கள் அடிச்சிருப்பாரு. அலெக்ஸ் கேரி 31 ரன்னு. நடுவில் ஒரு 2 பிளேஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் சொதப்பலாக ஆடினாங்க. ட்ரேவிஸ் ஹெட் வந்து டக் அவுட் ஆயிருப்பார். மிச்சல் மார்ஷ் வந்து 4 ரனில் வந்து அவுட் ஆயிருப்பார். இவங்க 2 பேரை தவிர்த்துட்டு மீதி எல்லாருமே பவுலர்ஸ் உட்பட எல்லாருமே ஓரளவுக்கு வந்து பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கோண்டாஸ் வந்து 60 ரனில் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அவரை தொடர்ந்து வந்து கவாஜா 57 ரன்னு, லபுஷேன் 72 ரன் வந்து அடிச்சிருப்பார். நடுவில் அந்த ஸ்மித் வந்து கமின்ஸ் கூட சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணிட்டாருங்க. ஸ்மித் வந்து 140 ரன் எடுத்து அவுட் ஆயிருப்பார். ஒரு புறம் முன்னாடி வந்து ஹெட் வந்து 140 கிட்ட அடித்தப்ப சிராஜ் ஓவரில் போல்ட் ஆகிருப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மித் வந்து ஆகாஷ் தீப் ஓவரில் வந்து போல்ட் ஆகிருக்கார். இது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு யங் பவுலர் ஒருத்தர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆகாஷ் தீப் வந்து ரன்களும் வந்து கம்மியாக தான், ஒரு 26 ஓவர் போட்டப்போ கூட 100 ரன்களுக்கு மேலே தாண்ட விடலை. 94 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இன்னொரு புறம் வந்து சிராஜ் வந்து ஒன்லி பேச்சு தான், அதாவது பைல்ஸை மாற்றி வைக்கிறது, தேவையில்லாமல் சண்டை போடுறது, வம்புழுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரே தவிர கேமில் டோட்டலாக வந்து சிராஜ் வந்து விட்டுட்டார். சிராஜ் ஓவரில் வந்து அதிகமான ரன்கள் வந்து போயிருக்கு. விக்கெட்டே எடுக்காமல் கண்டபடி ரன்களை வந்து வாரி வழங்கியிருக்காரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து 86 ரன்னை விட்டு கொடுத்துருப்பாரு. ஒரு விக்கெட் கூட எடுக்கலை. உடனே அவர் வந்து தூக்குனாங்க. இப்போ முகமது சிராஜ் வந்து 120 ரன்களுக்கு மேலே வந்து விட்டு கொடுத்துருக்காரு. ஒரு விக்கெட் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிராஜுக்கு வந்து விழுகலை. இத்தனைக்கும் வந்து இந்திய அணியில் எந்த ஒரு பவுலருமே வந்து ஒரு வைடு கூட வந்து வீசலை. நோ பால் தான் வந்து போட்டிருந்தாங்க ஆகாஷ் தீப், பும்ராலாம். பட் வந்து சிராஜ் வந்து 10 வைடு கிட்ட வந்து வீசியிருக்காரு. எக்கானமி எந்த பிளேயருக்குமே ஒரு 4க்கு மேலே வந்து போகலை. பட் சிராஜுக்கு வந்து 5க்கு மேலே இருக்குது எக்கானமி. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஒர்ஸ்டான பர்ஃபார்மன்ஸை தான் பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. 470க்கு மேலே வந்து போயிட்டாங்க. நிச்சயமாக இந்த போட்டியில் வந்து இந்திய அணி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒன்று ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க, இல்லைனா வந்து மேட்ச் வந்து ட்ரா வேணால் ஆகலாமே தவிர இந்தியா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தற்போதைய நிலவரப்படி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி சூழலில் 2வது நாளில் ஆட்டம் வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து போயிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ரசிகர் ஒருத்தர் வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்திருக்காரு. ரீசெண்ட் டைமாக இந்த விஷயம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. இப்போ அது வந்து நடந்திருக்கு. ஜென்ரலாக இந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்தியாவில் தான் ரசிகர்கள் உள்ளே வருவாங்க. இப்போ ஆஸ்திரேலியாலையும் பார்த்தீங்கன்னா இந்திய ரசிகர் ஒருத்தர் உள்ளே வந்திருக்காரு. உள்ளே வந்து அவர் ரோஹித் சர்மா பக்கத்தில் வந்திருப்பார். ரோஹிட்டெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரோஹிட் வந்து அவரை பிடிக்க பார்த்துருப்பார், பிடிச்சி செக்யூரிட்டிகிட்ட கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி சூழலில் ரோஹிட்டெல்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு நேராக விராட் கோலி கிட்ட வந்து ஓடி இருப்பார். ஒரு புறம் இந்த மேட்ச்சில் வந்து விராட் கோலி ரொம்ப மோசமாக தான் நடந்திருக்காரு. ஏன்னா வந்து போய் கோண்டாஸை வந்து வம்புழுத்தது, சக பிளேயரை வந்து சரியாக ட்ரீட் பண்ணது, இந்த மாதிரி மோசமான செய்கையை தான் தொடர்ந்து விராட் கோலி செஞ்சிட்ருக்காரு. இருந்தாலும் ரசிகர்கள் தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட்டை கோலிக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் வந்து ரோஹிட் பக்கத்திலே இருக்காரு. ரோஹிட் பிடிக்கிறாரு. அவர் கூட நிற்கணும், அவர் கூட பேசணும்லாம் விருப்பப்படல. ரோஹிட்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கோலி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரசிகர் வந்து போயிருப்பார். நன்றி.